When temperature 293 Kelvin லேந்து 313 Kelvin போறப்போ rate of the reaction quadruple ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது R2 is equal to 4R1 சொல்றாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம rearrange பண்ணோம்னா R2 by R1 is equal to 4ன்னு நம்ம எடுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் rate of the reaction is directly proportional to rate constant. அப்போ R2 by R1 is equal to K2 by K1 எடுக்கலாம். இப்போ R2 by R1 is equal to 4ன்றதுனால K2 by K1 நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். இங்க activation energy calculate பண்ண சொல்றாங்க. So that நம்ம Arrhenius equation consider பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல K2 by K1 R T1 T2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 20 கிடைக்கும். இங்க 2.303 2.3ன்னு எடுத்துக்கலாம், 8.314 8.3 எடுத்துக்கலாம். ஏன்னா கால்குலேஷன் வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் லாகரிதம் வேல்யூ பார்க்கணும். ஸோ லாக் அப்புறம் 1 டிஜிட் நம்பருக்குனால 0 பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாகரிதம் டேபிள்ல 40ல 0 பாருங்க 6021 இருக்கு. அப்போ லாக் 4ஓட வேல்யூ 0.6021. இங்கேயும் 0.6021 0.6 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஈஏ தவிர மற்ற எல்லா வேல்யூஸுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ தட் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 52,521.744 ஜூல் பெர் மோல் கிடைக்கும். இப்போ இதை கிலோ ஜூலா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 நம்பர்ஸ்க்கு கொண்டு போங்க. ஸோ 52.52 கிடைக்கும். 52.52 கிலோ ஜூல் பெர் மோல் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் த கிவன் டேட்டா.